இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு இயேசுவால சுகம் பெற்றவர்கள். இயேசுவால சுகம் பெற்றவர்கள் அவங்க எதனால ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கிறவர்களா காணப்படும். இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யார் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கிறவராக காணப்பட்டாரு. அவங்கள பார்த்து திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாள்ல நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்துல அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். குஷ்டரோகியை பத்தி இங்க பாக்குறோம். இயேசு கிட்ட இவன் வரான். குஷ்டரோகிகள் அந்த நாட்கள்ல அவங்க வெளியே வரக்கூடாது. அவங்க அவங்களுக்கு ஊருக்கு புறம்பாக்கப்பட்ட, பட்டணத்துக்கு புறம்பாக்கப்பட்ட இடத்துலதான் அவங்க இருக்கணும். அவங்களை யாராவது பார்க்க நேரிட்டு அவங்க தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டுட்டே இருக்கணும். யாரும் அவங்கள தொட்டக்கூடாது. தொட்டா அவங்களும் தீட்டாகுவாங்க. அதே மாதிரி அவங்க சுத்தமானாங்க அப்படின்னா ஆசாரியர்களுக்கு காண்பிச்ச பிறகுதான் அவங்க ஊருக்குள்ள வரணும். இதைதான் லேவியராகமத்துல மோசே மூலமா கொடுக்கப்பட்ட பிரமாணத்துல ஆண்டவர் திட்டமா சொல்லியிருக்காரு. அப்போ அந்த குஷ்டரோகிகள் யாரையும் பார்க்கவே கூடாது, யாருக்கிட்டையும் வரக்கூடாது. ஆனா இந்த குஷ்டரோகி அவன் அவனோட நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவன் தனியா காணப்பட்டான். அவன் ஊருக்குள்ள அவனோட உறவினர்களோ, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ, அவங்க பிள்ளைகளோ அவங்க கூட இல்லவே இல்லை. அவங்க தனியா காணப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில மனம் உடைந்தவனா, ஒருவேளை மிகவும் மனசு கஷ்டப்பட்டவனா காணப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்துல அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல போறாரு, அவர் அற்புதத்தை செய்கிறவரா இருக்காரு, அவர்தான் மேசியா, அவர்தான் ஆண்டவர் அப்படின்றத அவன் அறிந்திருந்தவனா காணப்பட்டான். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரும்போது அவன் அங்க அவரை பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் மார்க் 1 அதிகாரத்திலையும் லூக்கா 5 அதிகாரத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முழங்கால் படியிட்டு அவரை பணிஞ்சி முகங்குப்புற விழுந்து அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப இவனுடைய குணத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் புறம்பாக்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் ஒரு யூத சமுதாயத்தை சேர்ந்தவன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்றத அவன் அறிந்தவனா காணப்பட்டதுனால ஆண்டவரிடத்துல சொல்றான். இன்னொன்னு ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம இங்க பார்க்கலாம். அவன் அவனுடைய விண்ணப்பம் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவரால் ஆகும் அப்படின்றது அவனுக்கு தெரியுது, அவன் விசுவாசிக்கிறான். ஆனா உமக்கு சித்தமானால் நீங்க என்ன சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றான். நாம நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய ஜெபங்கள் அன்றாட நம்ம தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நமக்கு என்னென்ன காரியங்கள் ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களா காணப்படுவோம். பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறவரா காணப்படுவோம். ஆனா எத்தனை நேரம் எந்த காரியங்கள் எல்லாம் நான் ஆண்டவரே உம்முடைய சித்தமா இருந்தா எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜபிக்கிறவர்களா காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நம்ம அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்ம பரிசுத்தமா வாழணும், நம்ம நல்லவர்களா வாழணும், நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களா வாழணும். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. அதுதான் அவருக்கு அவருடைய சித்தமா இருக்கு. அப்ப நம்முடைய காரியங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, எனக்கு இந்த வேலையை தாங்க, எனக்கு இந்த காரியத்துல எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்கோமா? இல்ல ஆண்டவரே எனக்கு இது தேவை, இது எனக்கு அவசியமா காணப்படுகிறது, எனக்கு இந்த வேலை தேவைப்படுகிறது, எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டியதா இருக்கிறது, என்னுடைய சுகம் எனக்கு சுகவீனமா இருக்கு, எனக்கு சுகம் தேவைப்படுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வேண்டுதலா வைக்கும் போது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். இவன் உம்முடைய சித்தமானால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஆண்டவருடைய சித்தத்தையும் அறிகிறவனா அவன் செயல்படுகிறான். அப்படி காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே
குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் உண்டு. நம்ம வந்து சுகமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய கவலைகளா நீங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நம்ம எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களா காணப்படணும், நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களா காணப்படணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம். ஆனா நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும் அப்படின்றத இந்த குஷ்டரோகி சம்பவத்துல இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அவன் முதல்ல வந்து ஆண்டவர் அறிஞ்சிருந்தான், நம்மளும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பலன் அடிப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அப்படி சித்தத்தை நம்ம உணர்கிறவர்களா காணப்படுகிறோமா, அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அந்த சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது கண்டிப்பா அது நமக்கு நடக்கும் அப்படின்றத இந்த குஷ்டரோகியின் சுகமாக்குதல இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ வந்து மோசே வந்து சொன்ன காணிக்கைய ஆசாரியர்கிட்ட காமிச்சு நீ செலுத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த மார்க் 1 லாஸ்ட் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவன் எல்லார்கிட்டயும் அந்த வந்து இடத்துல பிரசித்தம் பண்ணினான். அவன் வந்து அவன் சொத்தமானதை எல்லாருக்கிட்டையும் சொன்னான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து அற்புதங்களையும் சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் அநேக விதமான நன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு பிரசித்தப்படுத்துறவர்களா காணப்படுகிறோமா, ஆண்டவரை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களா காணப்படணும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், உங்களுக்கு விடுதலை தள்ள வல்லவளா இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்றோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த குஷ்டரோகியின் காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா அப்படின்னு அறிந்திருந்தான். அவர் வந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்றத அறிந்திருந்தோம். அதே போல நம்மளும் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக செய்ய முடியும் அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டவர்களாய் அறிகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அடுத்து நம்ம வந்து அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களா நம்ம கேட்கிறவர்களா, நம்முடைய ஜெபத்துல அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படின்னா ஒரு தாழ்மை, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு நீங்க தரணும் அப்படின்றது நம்ம கேட்கறதல்ல, எனக்கு இது தேவை ஆண்டவரே உங்களுடைய சித்தமான எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு தாழ்மையா நம்ம விண்ணப்பம் பண்ணிக்கிறவர்களா காணப்படணும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களா காணப்படணும். நம்ம வந்து இந்த சிந்தனைகளை நம்ம கவனத்துல கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்டதான சிந்தனைகளை தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த குஷ்டரோகியின் ஆண்டவரே அப்பா சம்பவத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறதான காரியங்கள், என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் ஒருவேளை எங்களுக்கு தடையாக காணப்படலாம். ஒருவேளை நாங்கள் தனிமையை உணர்கிறவர்களாக, நிறைய பேர் எங்க கூட இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தனிமையானவர்களாக, எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே வாய்க்காமல் இருக்கிறது போன்ற காரியங்கள் இல்ல, நாங்கள் ஆண்டவரே காணப்படுகிறது போன்ற சூழ்நிலைகளுக்குள்ள நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் உணர்கிறவர்களாகவும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறவர்களாக அப்பா நீங்க எங்களை மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே சப்பா, நீங்க வந்து ஆண்டவரே சப்பா அந்த குஷ்டரோகியை தொட்டு நீங்க சுகப்படுத்தினது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நன்மையாய் நீங்க நிறைவேற்றி தர வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த குஷ்டரோகியை போல நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, உண்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, உடைய ராஜ்ய கட்டுமான பணியில நாங்க இணைகிறவர்களாக எங்களை பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.